குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அபவுட் சேல்ஸ்ஃபோர்ஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சேல்ஸ்ஃபோர்ஸ்க்குள்ளே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ஏதாவது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஒரு லைவ் சினாரியோ, ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் முன்ன கொடுத்த வீடியோஸ்ல இருக்கிற லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே ஜென்ரலா நீங்க லேண்ட் ஆகுறது இந்த பேஜுக்கு தான். இதுதான் செட்டப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் அ சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மின்னா இந்த பேஜ் செட்டப்ல தான் எல்லா டூல்ஸும் இருக்கும். இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட பிசினஸையோ இல்லாட்டி உங்களோட அப்ளிகேஷனையோ ரன் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாப் லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆப் லான்ச்சர். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஜென்ரலா வந்து உங்களோட சேல்ஸ்ஃபோர்ஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சர்வீஸ், மார்க்கெட்டிங், கம்யூனிட்டி, சேல்ஸ்ஃபோர்ஸ் சார்ட்டர், கண்டென்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டா சேல்ஸ்ஃபோர்ஸ் கொடுக்குற ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். ஸோ நான் வியூ ஆல் கொடுத்தேன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இங்க இருக்கு. நீங்க மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன்ல போயிருவீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இனிஷியலா சேல்ஸ்ஃபோர்ஸே டிஃபால்ட்டா கொடுக்குற ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்ஸ். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு அப்ளிகேஷன் இதே மாதிரி ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எப்படி அட்மின் டூல்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க மேல டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கு, ஆப்ஜெக்ட் மேனேஜர் இருக்கு. ஸோ பிஃபோர் பில்டிங் இப்போ வந்து ஒரு லைவ் சினாரியோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஊட்டிலையோ இல்லாட்டி கொடைக்கானல்லையோ நம்ம வந்து ஒரு பைக் ரெண்டல் கம்பெனி வச்சிருக்கோம்னு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம கம்பெனியில 4-5 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கன்னா இனிஷியலா ஒரு கஸ்டமர் வந்து நான் வண்டி எடுக்கிறேன், நான் உங்களுக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னைக்கு எடுக்கிறாங்க, டேட் அண்ட் டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி எடுக்கிறப்போ எந்த வண்டி எடுத்தாலும் சரி அந்த வண்டி எடுக்கிறப்போ அந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு ஓடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக் எடுக்கிறாங்க ஒரு கஸ்டமர், அப்போ 560 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அந்த கிலோமீட்டர் நம்ம மார்க் பண்றோம், அதாவது அதை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, மேபி 1 டே 2 hours 3 hours டைம் எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொல்லி நம்ம அகெயின் அந்த அந்த எம்ப்ளாயி வந்து நோட் பண்ணுவாங்க. அதாவது திருப்பி வந்து டிராப் பண்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் 580 கிலோமீட்டர்ஸ்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்காங்க. ஸோ அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம், இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி வந்துட்டு சேல்ஸ் சோர்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கிரியேட்டிங் அன் அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவை. நான் சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு 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 என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மைலேஜ் ட்ராக்கர்னு வச்சுக்கலாம். மைலேஜ் தான் ட்ராக் பண்ணும் இந்த அப்ளிகேஷன். ஸோ இதுல நிறைய ஃபீல்ட்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட் ஃபீல்ட் தேவை. அந்த மாதிரி இன்னொரு ஃபீல்டு என்ன சொல்றீங்க, மைலேஜ் லைக் கிலோமீட்டர் வென் தி பைக் வாஸ் பிக்ட், அதே மாதிரி கிலோமீட்டர்ஸ் வென் பைக் வாஸ் டிராப். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோம் ஆப்ஜெக்ட் மேனேஜர் இருக்கு. ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல வந்து நம்ம ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓகே. ஸோ இந்த நியூ கஸ்டம் ஆப்ஜெக்ட், ஸோ ஸ்டாண்டர்டா நிறைய ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்கும். கோ பேக் ஒன் மொமெண்ட். ஸோ இங்க இருக்கிற அக்கௌண்ட், ஆக்டிவிட்டி, அசெட்ஸ் இதெல்லாமே ஸ்டாண்டர்டான ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து பை டிஃபால்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ் கொடுக்குறது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா லேபிள் நேம். ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம், சரி கிலோமீட்டர் ட்ராக்கர்னு கொடுத்துக்கலாம். கிலோமீட்டர் ஆப்ஜெக்ட் நேம் வந்து வவல் கொடுத்துட்டேன். சரி, ஆப்ஜெக்ட் நேம் இங்க ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆயிக்குது. ஏபிஐ நேம் இது ஸ்டாண்டர்ட்லயே வச்சுக்கலாம், ஏன்னா இது ஒரு சின்ன அப்ளிகேஷன்ங்கிறதுனால. டேட்டா டைப் இது ஒரு முக்கியம். நான் வந்து என்ன பண்றேன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம நம்பர் கால்குலேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வராரு, அப்போ அவருக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எடுக்கிறாரு, இவருக்கு ஒரு ஐடி இருக்கும், அது வந்து நம்ம ஆட்டோ ஜெட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வரவருக்கு ஒரு நம்பர், செகண்ட் வரவருக்கு ஒரு நம்பர். அந்த மாதிரி டிஃபால்ட் ஃபார்மேட் வந்து சும்மா டிஎன்னு கொடுத்துக்கிறேன்.
4 digits கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா டிஎன் நம்ம வந்து 0001 கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வர கஸ்டமருக்கு இதுதான் ஆரம்பிக்கும். செகண்ட் வரவங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். ஓகே 2 3ன்னு சொல்லி. அப்போ ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக தான். ஸோ 1 இயருக்கு அப்புறம் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, எந்த மந்த் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட் எடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் தேவையாங்கிறது தான் நெக்ஸ்ட் ஃபீல்டு. நம்ம எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கலாம். அலோவ் ஆக்டிவிட்டிஸ், ட்ராக் ஃபீல்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஆட்டோமேட்டிக் பை டிஃபால்ட் அலோவ் கொடுத்துக்கலாம். டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து டிப்ளாய்ட்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டா நம்ம வந்துட்டு ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கஸ்டம் ஆப்ஜெக்ட் டேப் நம்ம கிரியேட் பண்றோம். டேப்ங்கிறது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா டாப் ஹோம் இருக்கு, ஆப்ஜெக்ட் மேனேஜர். இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ல டேப் எப்படி இருக்கணும்னு சொல்லி டேப் ஸ்டைல் நீங்க செலக்ட் பண்ணலாம். சின்ஸ் வந்துட்டு இது பைக்குங்கிறதுனால நம்ம ஏதோ இந்த கார் இருக்கு, இந்த கார் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டேப் செட். உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட் அங்க இருக்கிறதுல. நான் இப்போதைக்கு கார் எடுத்திருக்கேன். மீதியெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் அ சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, வேற கம்பெனிக்கு போறீங்க. அப்போ வந்து முன்னால ஒர்க் பண்ணவங்களோட டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டாண்டர்டா நீங்க இந்த இது என்னன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரவங்களுக்கு இல்லாட்டி நீங்க ஒரு கம்பெனிக்கு போகும்போது முன்னாடியே கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம், to track kilometer from picked to dropped. ஜெனரலா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து யார் யாருக்கு இது தெரியணும் விசிபிலிட்டி. அப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனில 5 பேர் வேலை செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர்ல வந்து ஒருத்தர் மட்டும் சேல்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மீதி 4 பேர் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. அப்ப நான் வந்து சேல்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு பார்க்கணும் வேணாம்னு சொல்லி. நான் வந்து டிஃபால்ட் ஆல் ப்ரொஃபைல்க்கே கொடுத்துக்கிறேன். டெஸ்டிங்கிறதுனால இதுதான் நான் சொன்ன ப்ரொஃபைல்ஸ்ல டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். இது யாருக்கு தெரியணும்னு சொல்லி. ஓகே ஸோ சாரி, இது வந்து கஸ்டம் ஆப்ஸ். இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிற இந்த ஆப்ஜெக்ட் இது ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் காட்டுங்களா. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் விசிபிளா இருக்கணுமா அப்படிங்கிறது தான் இதோட இது. நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா வந்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம கேஎம் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பை டிஃபால்ட்டா அதோட ஏபிஐ நேம், கஸ்டம், எனேபிள் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்துடும் இங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ கேஎம் ட்ராக்கருங்கிறது நம்மளோட ஆப்ஜெக்ட்ல நிறைய ஃபீல்ட்ஸ் தேவை நான் சொன்ன மாதிரி. ஸோ அங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் பை டிஃபால்ட் இந்த நேம் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோ நம்பர் அது வந்துடும். லாஸ்ட் மாடிஃபைட் ஓனர் இதெல்லாம் வந்து சிஸ்டம் டிஃபைன்ட் இது நம்ம ஃபியூச்சர் பர்பஸ்க்கு இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நியூன்னு இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு டேட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு யூசர் வராங்க, அவங்க வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டை வந்துட்டு ஆட்டோ பிக் பண்ணும். இன்னைக்கு எடுத்தாங்கன்னா இன்னைக்கோட டேட். ஸோ இதுக்கு டேட்டா டைப். ஓகே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு. இது ஒரு இன்னொரு செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நான் ஒரு பேசிக்கான டேட்டா டைப் பாத்தீங்கன்னா டேட் ஃபீல்ட் இருக்கு. அதாவது அந்த ஃபீல்ட்ல வந்து டேட் இருக்கு, டேட் மாதிரி தான் விசிபிளா இருக்கும். இமெயில் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டேட் தான் தேவை. டேட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபீல்ட் லேபிள் வந்து நான் சும்மா சொல்றேன் பிக் அப் டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபீல்ட் நேம், ஏபிஐ நேம் ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆயிக்கும். டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறீங்கன்னா the date when the customer first picks the bike. இது ரெக்வயர்டானா தேவையில்ல, ஆனா வந்து இது நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ரெக்வயர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சொன்ன அந்த 4 யூசர் வந்துட்டு இந்த கஸ்டமருக்காக இந்த அப்ளிகேஷன்ல வந்து நான் என்ட்ரி பண்ணும்போது இந்த ஃபீல்ட் ரெக்வயர்டா இருக்கும், கண்டிப்பா போடணும்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து ஷோ ஃபார்முலா எடிட்டர் இருக்குல்ல, இது கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஃபால்ட்டா ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்க வந்து டுடேன்னு இருக்கும். ஸோ ஓகே அப்போ வந்து என்ன ஆகும்னா இன்னைக்கோட டேட் அந்த ஃபார்மேட்டை ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். ஸோ நான் whenever I am creating a new ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வந்ததுனால அவங்களுக்காக ஒரு டிக்கெட்டோ இல்லாட்டி ஒரு ரெக்வஸ்டோ கிரியேட் பண்ணும்போது
இந்த பர்டிகுலர் டேட் ஆட்டோ பிக் ஆயிடும். அதான் இந்த ஃபார்முலா. ஸோ நீங்க செக் சின்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா எரர் இருந்துச்சுன்னா காமிக்கும். இதுல எந்த எரரும் இல்லை. ஸோ இது ஒரு ஃபார்முலா ஃபீல்டு டேட்ல ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், ஸோ மேனுவலா ஒரு யூசர் போய் இன்னைக்கு டேட் என்ட்ரி பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்கா இன்னையோட டேட் நீங்க கிரியேட் பண்றப்ப என்ன டேட்டோ அந்த டேட் இது பிக் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபீல்டு யாருக்கு தெரியும். ஸோ நான் டிஃபால்ட்டா எல்லா யூசருக்கு கொடுக்குறேன். பட் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், யார் இந்த ஃபீல்டை பார்க்கலாம், யார் பார்க்க கூடாது. ஸோ அதை நீங்க ஆஸ் அன் அட்மின் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லே அவுட் வந்து 2-3 லேயர் வச்சுக்கலாம். நம்ம டிஃபால்ட்டா ஒரு லேயர் தான் வச்சிருக்கோம். இதுவும் சேம் தான். இந்த லே அவுட் நான் ஒரு அட்மினுக்கு அசைன் பண்ணேன்னா அட்மினுக்கு மட்டும் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ ஐம் கிளிக்கிங் சேவ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம கேம் ட்ராக்கர் நேம் பிக் அப்டேட், சாரி நான் இப்போ கேம் ட்ராக்கர் நான் ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் நேம் இது நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம். இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும், எடிட் கொடுத்துட்டு TRAC ஓகே ட்ராக்கர் நேம் சேவ். ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம பிக்அப் டேட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன சினாரியோல நெக்ஸ்ட் ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டி எடுக்கிறப்போ எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பாக்குறது. ஸோ இப்போ நான் நியூ கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வண்டி எடுக்கிறேன், அப்போ வந்து 560 கிலோமீட்டர், அது ஒரு நம்பர் ஃபீல்டு தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க நம்பருங்கிற டேட்டா டைப் செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபீல்ட் நேம் இங்க என்ன கொடுக்குறேன்னா கிலோமீட்டர் when bike picked. லென்த் இது எவ்வளவு தூரம், இப்போ வந்து 112னா அது 2 லென்ஸ் மாதிரி நான் ஒரு 7 டிஜிட் வரைக்கும் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம், அவ்வளவு போகலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து சேம் தான். வாட் வாஸ் தி கிலோமீட்டர் இன் தி பைக் when it was picked. இது ரெக்வயர்ட்லாம் ஓகே. இந்த ஃபீல்ட ரெக்வயர்ட் பண்ணலாம். ஏன்னா இனிஷியலா நம்மளோட எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா எவ்வளவு கிலோமீட்டர் கடைசி அந்த எடுக்கும் போதுன்னு பாக்கணும். ஸோ நான் இதுல ரெக்வயர்ட் கொடுக்குறேன். இந்த ஃபீல்டு கண்டிப்பா அவங்க பார்த்தே ஆகணும். சரிங்களா, யூனிக்லாம் தேவையில்ல. ஸோ இந்த வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு நம்பருங்கனால நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். விசிபிலிட்டின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேஜ் லேஅவுட்டும் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். அகைன் நான் கொடுக்குறேன் சேவ். ஸோ நம்ம வந்துட்டு கேம் வென் பைக் பிக் கிலோமீட்டர் பைக் பிக் கொடுத்துட்டோம். இதை வந்து டிஃபால்ட்டா நம்ம வந்து ரெக்வயர்ட் கொடுத்துட்டோம். இதே மாதிரி இப்போ அந்த கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த யூசர் பர்டிகுலர் யூசர் போய் ட்ராக் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் வென் பைக் டிராப் அதுவும் தேவை. நான் நியூ கொடுக்குறேன். சேம் நம்பருக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, கேஎம் வென் பைக் டிராப்ட். சேம் லென்த் வந்து நான் 7 கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி கேஎம் when bike was dropped in the office. ஓகேவா, இது ரெக்வயர்ட். இது வந்து கடைசியில, ஆனா இது இனிஷியலா ரெக்கார்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வரப்போ நம்ம வந்து நேம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இனிஷியல் தான் கொடுக்குறோம். ஆனா வந்து அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு இனிஷியலா அந்த ரெக்வஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ரெக்கார்ட் கொடுக்க முடியாது. அதனால நம்ம ரெக்கார்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட், ஸோ ஒரு 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 நியூ யூசர் வராங்க, ஒரு கஸ்டமர் வராங்க, பைக் எடுக்கிறாங்க. அப்போ இந்த டீடைல்ஸ் வாங்குறப்போ ஒரு ஆட்டோ ஜென்ரேட் ஒரு டிக்கெட்டோ இல்லாட்டி ஒரு ரெசிப்டோ கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல எடுத்தோடனே எவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம இது ரெக்கார்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்ஸ் உங்களுக்கு டூல் அப்ளிகேஷன் பில்ட் ஆச்சுன்னா தெரியும். அது சேம் லே அவுட்லாம் வந்து கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து திருப்பி அந்த யூசர் வந்து போயிட்டு ரெண்டையுமே மைனஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க ரிட்டர்ன் வந்து கொடுக்குறப்போ இந்த பர்டிகுலர் யூசர் வந்துட்டு டிராப் ஆகுறப்ப எவ்வளவு கிலோமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 560 கிலோமீட்டர் இருக்கும்போது அவங்க வண்டி எடுக்கிறாங்க, 580 வரும்போது அவங்க வண்டி விடுறாங்க. அப்போ வந்து அந்த பர்டிகுலர் யூசர் வந்து மேனுவலா ரெண்டையும் மைனஸ் பண்ணி 20 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு சொல்ல அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார்முலா ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ட்ரியை போட்டோன்னே இந்த கால்குலேஷன் நடக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு புது ஃபீல்ட் கிரியேட் பண்றேன். இங்க டேட்டா டைப்ல ஒரு ஃபார்முலான்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலா ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இங்க என்ன பண்றீங்கன்னா கிலோமீட்டர் கஸ்டமர் யூஸ்ட். ஓகேங்களா, இப்போ வந்து இங்க அந்த என்ன இதுல காமிக்கணும், நம்ம வந்து அது வந்து நம்பர்ல தான் காமிக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணி காமிக்கணும். அதனால நம்பர்ல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்துடும். இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதுல வந்து சிம்பிள். நம்ம வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிக்கு நம்ம எப்படி பார்ப்போம். இங்க செலக்ட் ஃபீல்டுன்னு இருக்கு. நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கேம் ட்ராக்கர் தான். இன்சர்ட் ஃபீல்டு. ஸோ நம்மளுக்கு என்னன்னா கிலோமீட்டர் வென் பைக் டிராப்ட் சரிங்களா. அது இடத்துல இன்சர்ட் ஆப்ரேட்டர் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ட்ராக்ட் இருக்கும். சேம் இன்சர்ட் ஃபீல்ட் போயிட்டு கிலோமீட்டர் வென் பிக். ஸோ என்னன்னா டிராப் மைனஸ் பிக் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொல்லி கிடைச்சிடும். நீங்க செக் சின்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா there's no syntax error காமிச்சிடும். டிஸ்கிரிப்ஷன் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் தான். நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுவும் சேம் எல்லாத்துக்கும் தெரியட்டும். இட்ஸ் ஃபைன். அண்ட் சேவ் கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு தேவையான ஃபீல்ட்ஸ்ல எடுத்துட்டோம். நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போய் கேம் ட்ராக்கர்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு திருப்பி நான் வந்து இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா செட்டப் இந்த ஒரு ஐகான் இருக்கும். இதுதான் செட்டப். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதுதான் நம்ம வருவோம். இப்போ செட்டப் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த பேஜுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் அட்மின்ஸ் யூஸ் பண்ற எல்லா டூல்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கும். இங்க குயிக் ஃபைண்ட்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆப் மேனேஜர் இங்கதான் பில்ட் பண்ணும். கரெக்டுங்களா. இங்க இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா அட்மின் டூல்ல இங்க வந்து நான் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு அடியில ஆப் மேனேஜர் இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா நான் இங்க காமிச்ச அப்ளிகேஷன் எல்லாமே இங்க இருக்கும். இதெல்லாமே இங்க அட்மினுக்கு வந்து என்னென்ன ஆப்ஸ் இருக்கு, சேல்ஸ் கன்சோல், சர்வீஸ் எல்லாமே அப்ளிகேஷன். நீங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் எடிட் பண்ணனாலும் நீங்க எடிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம புதுசா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாப் கார்னர்ல வந்து நியூ லைட்னிங் ஆப் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிளா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆப் நேம் வந்து நான் சும்மா பைக் ரைட் .com அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம கம்பெனி பேர் இதுதான் வச்சுக்கோங்க. நம்ம கம்பெனி பேரை இங்க கொடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா இப்போ நான் இந்த இமேஜ் எடுக்கிறேன். வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு லோகோ இருக்கு. அந்த லோகோ வந்து நீங்க வந்து இங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்லிக்கலாம். ஆப் லான்ச்சர் வந்து biker.com இப்படிதான் இருக்கும் உங்களோட ப்ரிவியூ. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சின்ஸ் இது வந்து ஒரு லைவ்ங்கிறதுனால நான் வந்து ஸ்டாண்டர்ட் நேவிகேஷனே போறேன். இந்த ஆப் வந்து டெஸ்க்டாப் அண்ட் ஃபோன் ரெண்டுக்கும் வரணும். அதனால நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே. யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் நான் என்னன்னு சொல்றேன். ஓகே. நான் ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இது எங்க தெரியும்னு சொல்றேன். ஸோ யூட்டிலிட்டி ஐட்டம்ல நான் ஜென்ரலா என்ன பண்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹிஸ்ட்ரி தேவை நம்மளுக்கு. அதே மாதிரி நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்டா சேல்ஸ் சோர்ஸ் கொடுக்கறது. நான் சொல்றேன் நான் வந்து இது என்னன்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சார்ட்டர் எடுத்துக்கிறேன். இது 3 மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கீழே இந்த இடத்துல வரும். அதாவது சார்ட்டர் நோட்ஸ்ன்னு வரும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூசர் இருக்காங்கன்னா மாத்தி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் சார்ட்டர் நோட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில வந்து ஒரு கஸ்டமர் வண்டி எடுக்கிறாங்க. அவங்க வந்து திருப்பி கொடுக்கும்போது நம்ம வாசிட்டு இருந்த யூசர் போயிட்டாரு, நெக்ஸ்ட் யூசர் வந்திருக்காரு. அப்போ வந்து அவங்க ஹிஸ்ட்ரியில அவங்க ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி இத்தனை மணிக்கு வந்தாங்க எடுத்தாங்க. ஸோ கஸ்டமர் ரிட்டர்ன் வரும்போது அவங்க நீங்க நெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ நான் இப்போதைக்கு சார்ட்டர் ஃபீட், நோட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இது 3 மட்டும் எடுக்கிறேன். நெக்ஸ்ட். ஓகே. இப்போ வந்துட்டு அவைலபிள் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த அப்ளிகேஷனுக்குள்ள தெரியணும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் கேம் ட்ராக்கர்னு சொல்லி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதை எடுத்து அவைலபிளா போட்டுக்கிறோம். சரி, செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள வந்துடும். ஸோ வேற ஏதாவது வேணுமா? இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நீங்க 4-5 அப்ளிகேஷன் பாத்தீங்க, சர்வீஸ், சேல்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அக்கௌண்ட்ஸ்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா நிறைய கஸ்டமர் இருந்துச்சுன்னா அது வேணும்னா அதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு அக்கௌண்ட்ஸ் ஹோம் டிஃபால்ட்டா வரணும். ஓகே, பட் ஸ்டில் ஐ டேக் ஹோம் ஆல்சோ. ஸோ இந்த 3 எடுத்துக்கலாம். இது 3ல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா நம்ம ஹோம் கிளிக் பண்ணி மேல போட்டுக்கலாம். ஹோம் கேம் ட்ராக்கர். ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த 3 டேப் தான் உங்களுக்கு காமிக்கும். ஹோம், கேம் ட்ராக்கர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எந்தெந்த ப்ரொஃபைல் இதை பார்க்கணும்
அப்படின்னு சொல்லி நம்ம இங்க டிசைன் பண்ணலாம். கண்டிப்பா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ நம்ம கம்பெனில 4-5 ப்ரொஃபைல் இருக்குன்னா நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சப்போர்ட் ப்ரொஃபைல் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கம்பெனில 5 சப்போர்ட் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு அது தெரியணும். ஸோ கஸ்டம் சப்போர்ட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ஃபினிஷ். அவ்வளவுதாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா bike-ride.com இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து அந்த 9 ஆப்ஸ் இருக்குல்ல, அங்க போயிட்டு வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா bike-ride.com இருக்கு. இதை நீங்க வந்துட்டு தூக்கி மேலையும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா தெரியணும்னு சொல்லிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணி மேல போட்டுக்கலாம். bike-ride.com தூக்கி மேல போட்டுக்கலாம். இல்ல ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 9 ஆப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டாப்லயே bike-ride.com கிடைக்கும். உங்க அப்ளிகேஷன் கிளிக் பண்றீங்க. டைரக்டா நம்ம பில்ட் பண்ண அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும். நான் சொன்ன மாதிரி லோகோ வரும். தெரியும் கேவலமா இருக்கு. பட் ஸ்டில் நீங்க உங்களோட லோகோ கொடுத்துக்கலாம். இந்த மேல இருக்கிற இமேஜஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ்ல ஏன் காமிக்குதுன்னா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து தூக்கிட்டு வருது. இன்கேஸ் இது இல்லைன்னா இதெல்லாம் காமிக்காது. இப்ப என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் பில்ட் ஆயிடுச்சு. எப்படி யூஸ் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனில 5 யூசர்ஸ் இருக்காங்க. கேஎம் ட்ராக்கர்ஸ்குள்ள போயிட்டு ஆள் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து புதுசா ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வராங்க உங்க கம்பெனிக்கு. அப்போ வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்ல உங்களோட சப்போர்ட் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ள லாகின் பண்ணிட்டு நியூ கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கேம் ட்ராக்கர் நேம் வந்து பிக்அப் டேட். நான் சொன்னேன்ல டேட் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா ஃபீல்டா கொடுத்தோம். இதுதான் டுடேன்னு கொடுத்தோம். ஸோ இன்னையோட டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்கும். அப்புறம் கேம் வென் பைக் இஸ் பிக்ட், கேம் வென் பைக் இஸ் ட்ராப். ஸோ நான் ஒரு கஸ்டமரா அவங்களுக்கு ஒரு பைக் அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணிட்டு நான் வந்து எவ்வளவு ஓடி இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்களா ரெட் கலர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட மட்டும் நான் ரெக்வயர்ட் கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபீல்டு எந்த வேலையும் கொடுக்காம நான் சேவ் கொடுத்தேன்னா கம்ப்ளீட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி எரர் வரும். ஏன்னா இது வந்து ரெக்வயர்ட் ஃபீல்ட். ஸோ இப்போ நான் ஒரு யூசரா அந்த வண்டியில் இருக்கிற கிலோமீட்டர் பாக்குறேன். அது 6, 7, 8, 9 அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துருவேன். ஸோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி TN001 இதுதான் வந்து ஆட்டோ நம்பர் நான் சொன்னது. ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ரெசிப்ட் இதுதான். அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நம்ம அந்த கஸ்டமர் ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்துட்டு கொடுக்குறாங்க வண்டி. அப்போ வந்து 6, 7, 8, 9 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6, 7, 9 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. நான் என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன கால்குலேட் பண்ணுன்னா 10 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. இப்போ நான் வந்து இமீடியட்டா கஸ்டமர்கிட்ட நீங்க வந்து 10 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கீங்க, கம்பெனி படி இவ்வளவு சார்ஜ் சொல்லி பில் ரெசிப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதே மாதிரி செகண்ட் கஸ்டமர் வராங்கன்னா நான் அதே மாதிரி ஆல் போயிட்டு சேம் நியூ கொடுப்பேன். பிக்அப் டேட் வந்துடும். இங்க வந்து வேற வண்டி கொடுக்குறேன். இப்போ 9000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ இது அப்படியே கிரியேட் ஆயிரும். ஸோ கஸ்டமர் இங்க பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட ரெசிப்ட் TN002 வந்துடும். ஸோ அவங்க வந்து ரிட்டர்ன் டிராப் போறாங்க. நான் வந்து 9100 கிலோமீட்டர்ஸ்ல வந்துட்டு சேவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா 100 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்காங்க சார்ஜ். ஸோ இது ஒரு பேசிக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் எடுத்து எப்படி சேல்ஸ் ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எனக்கு இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். இங்க நிறைய ஃபீல்ட்ஸ் கொண்டு வரலாம். அதாவது நேம் ஆஃப் தி கஸ்டமர், அவங்க வந்து எங்க இருந்து வராங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். நான் வந்து லைவ் எக்ஸாம்பிளுக்காக பேசிக்கா ஒரு 4 ஃபீல்டு மட்டும் எடுத்திருந்தேன். அதே மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இங்க எடுத்து வரலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் யூட்டிலிட்டின்னு என்னன்னு சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஃபீல்டுன்னு இருக்கு. இங்க வந்துட்டு ரீசெண்டா நீங்க சார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு அடிஷ்னலா சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கறது. ஸோ அதுக்கு இப்போ ஹிஸ்ட்ரி இருக்கு. ஹிஸ்ட்ரியில வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும். அதுதான் யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்டா சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கறது. உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஹோப்பிங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளா யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப். தேங்க்யூ ஃபார் bearing with me. Have a great day. Thank you. Bye.